1977 தான் கோகிலா திரைப்படம் மூலமாக இவரை இயக்குனர் ஒருவர் வந்து அறிமுகப்படுத்தினார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் இயக்குனர் வந்து பேக்கரியில் பார்த்துருக்காரு. பேக்கரியில் டீ சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவரை மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு செட் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இவர் வந்து நடிப்புக்குள்ளே இவர் இழுக்கப்படுறாரு. அப்படி தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழில் மகேந்திரன் ஒரு இயக்கத்தில் நெஞ்சத்தை கில்லாதே படத்தில் வராரு. அந்த படமும் பல வெற்றியை குவிக்கின்றது, பல விருதுகளும் அந்த படம் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் பயணங்கள் புடிவதில்லை திரைப்படம் இவருக்கு ஒரு புதுமையான ஒரு இடத்தை நோக்கி நகர்வதற்கு உபயோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து படமும் ஹிட்டு. இவர் அந்த சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் அந்த படத்துக்காக வாங்கினார். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்குநர்கள்ட்ட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பாலு மகேந்திரா, கேபி சாரு, விசு, சுந்தரராஜன், எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன், ஜிஎம் குமார், கே விஜயன் போன்ற பல்வேறு இயக்குநர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இயக்குநர்களுக்கும் இவரை ரொம்ப பிடித்து படம் பண்ணணும்னு நினச்ச ஒருவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோவாக கூட டேட் எங்களுக்கு வேண்டியது, ஆனால் ஒரு சைடாக